உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு நாம செப்டம்பர் மாத பலனை பத்தி பார்க்க போறோம். அந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்களுடைய அடைவு எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்துடலாம். அதாவது ரிஷபத்துல குரு பகவான், மிதுனத்துல செவ்வாய் பகவான், சிம்மத்தில் சூரிய பகவான், புதன் பகவான். அந்த புதன் பகவான் ஆப்பட்டது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பெயர்ச்சியாகி கன்னி ராசிக்கு வந்துடுறாங்க. அந்த கன்னி ராசியில கேது பகவான் இருக்கிறாங்க. அதே சமயத்துல சூரிய பகவானும் 16ஆம் தேதிக்கு மேல பெயர்ச்சியாகி கன்னிக்கு வந்துடுறாங்க. கன்னியில சுக்கிர பகவான் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாங்க நீச்ச கதியில. 19ஆம் தேதி அந்த கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆப்பட்டது பெயர்ச்சியாகி துலாமுக்கு வந்துடுறாங்க. கும்பத்துல சனி பகவான் வக்ரம், மீனத்துல ராகு பகவான். இது இந்த மாத கிரக அடைவுகள். இப்ப நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருஷமும் நம்மளுக்கு எப்படி இருக்கும், நமக்கு கல்யாணம் ஆகுமா, நம்மளுக்கு வேலையில மாற்றங்கள் வருமா, ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா, நம்ம ஒரு இன்டர்வியூ போயிருக்கிறோம், அந்த வேலை சக்சஸ் ஆகுமா, இல்ல அந்த வேலை நமக்கு கிடைக்குமா, கிடைச்சா அந்த வேலைக்கு போகலாமா, நம்ம வெளிநாடு போவோமா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்கள் தீருமா, இப்படின்னு தான் நம்ம ஒவ்வொருத்தரும் டிவி பார்க்குறோம், யூடியூப்ல வர்றோம். அப்படி பார்க்கக்கூடிய பட்சத்துல இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு மாதம். அப்ப இந்த மாதத்துடைய பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற பத்தி தான் இப்ப நாம சொல்ல போறோம். இது ஒரு முக்கியமான வீடியோ. நீங்க பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கோ அவங்களும் இதே ராசியாக இருந்தாலும் அனுப்பிச்சு விடுங்க. அதே சமயத்துல நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அப்ப இந்த கடக ராசிக்கு தொழில் காரகன் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். 3, 6, 9 10ஆம் இடத்து அதிபதிங்கிறது செவ்வாய் பகவான் தான். அப்ப அந்த தொழில் காரகன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த தொழில்காரகன் 12ஆம் இடத்துல மறைவது சரியா தவறானா கண்டிப்பாக தவறு. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே பணத்தை தேடித்தான் போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த பணம் அப்படிங்கிறது நம்ம செய்யக்கூடிய வேலை மூலியமாக, தொழில் மூலியமாக, வியாபாரத்தின் மூலியமாக தான் நாம சம்பாதிக்கிறோம். அப்ப அந்த தொழிலோ, அந்த வியாபாரமோ, அந்த வேலையோ நமக்கு நல்லா இருக்கணும் இல்லையா? அது நல்லா இருந்தா தான் வாழ்க்கையில உயர்ந்த நிலைக்கு வர முடியும். நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கிடைக்கும். அப்படிப்பட்ட அந்த தொழில்காரகன் செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருப்பது சரியில்லை. அப்ப இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், இல்ல ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பிசினஸ் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோமோ, அந்த வியாபாரத்துல எப்படி போயிட்டு இருக்குமோ அதை அப்படியே போகிறதுக்கு விட்டுறணும். அதுல பார்க்கணும், புதுசாக இன்வெஸ்ட் பண்ணி அதை கொஞ்சம் மேல் லெவலுக்கு கொண்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த காலகட்டத்துல தவறான விஷயம். அதே உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க பாருங்க, உங்களுடைய ஜென்ம ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது, நடக்கக்கூடிய தசா புத்திகள் நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமாக உங்க பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகள் பிரகாரம் பாத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க இப்ப இன்வெஸ்ட் பண்றது சரியில்லை. அதே சமயத்துல வேலையில நம்ம ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போறோம், இல்ல வேலையை மாத்துறோம், நம்ம இடத்த மாத்துறோம் அப்படின்னு நினைக்கிறதும் இந்த மாதத்துல அது சரியாக வராது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம மாத்திரம் வச்சு உங்களை மாத்தி அங்க போயிட்டு மீண்டும் சங்கடம் சலிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்டா நம்ம மாத்தி வந்தோம் அப்படிங்கிற குழப்பங்கள் அடைவதற்கு தான் வாய்ப்பு இருக்குதோ இல்லையோ, ஒரு நல்ல திருப்திங்கிறது இல்லை. அப்ப இந்த மாசங்கிறது கொஞ்சம் பார்க்க போனா உங்களுக்கு அவ்வளவுக்கு ஸ்கோர் இல்லை. சார் இந்த மாசம் என்ன, நாங்க போன 1 வருஷ காலமா 1.5 வருஷ காலமா நாங்க இந்த அஷ்டம சனி வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், எங்களுக்கு வேலை இல்லை, வியாபாரம் இல்லை, பிசினஸ்ல நல்லா இல்லை, செஞ்சுட்டு இருந்த எனக்கு வேலையே போச்சு, எனக்கு கடன் வாங்கி கடனை கொடுக்க முடியல, எங்க என்னுடைய மான மரியாதை போயிருமோ அப்படிங்கிற பயம் வந்துருச்சு,
என்ற மேல் இருக்க எனக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிருச்சு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த மாதமாவது எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமான்னு தான் இந்த வீடியோவை பார்த்தேன். இந்த மாதம் இப்படி சொல்றீங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அஷ்டம சனியால் நீங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறீங்கிறது உண்மை. அதே சமயத்துல உங்களுக்கு தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகமே 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு மீடியமாகத்தான் இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான்ங்கிறது நமக்கு வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நம்ம வந்து பார்க்க போனா லாக் ஆகாமல் நம்மளுக்கு வந்து பணம், நம்ம வேலை செய்கிறோம், நம்ம வியாபாரம் பண்றோம், பிசினஸ் பண்றோம், இந்த மாதிரி வழியில பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுலயுமே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் இப்ப நீச்சம். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது கண்ணியில் இருக்கிறாங்க. அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானும் நீச்சம். அப்ப அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகமும் சுக்கிர பகவான் தான். அப்ப அந்த சுக்கிர பகவான் நீச்சமானதுனால கொஞ்சம் கஷ்டமான சூழலில் தான் இப்ப இருக்கிறீங்க. அப்ப வந்து இந்த கடகராசியில பிறந்தவங்க இன்னைக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறீங்க. ஏதாவது ரூபத்துல ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு வந்து பார்ப்போம். பிசினஸ் நல்ல முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவு திருப்தியாக இருக்காது. குடும்ப வாழ்க்கையில முடிவு எடுக்கிறீங்க, அந்த முடிவு திருப்தியாக இருக்காது. அப்ப இப்ப இந்த சூழ்நிலையில நாம வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு ஏதாவது முயற்சிகள் பண்ணி நல்ல முடிவு எடுத்தோம்னா அந்த முடிவு நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்ப உங்களுக்கு யாராவது வெல்விஷர்ஸ், அப்போ உங்களுக்குன்னு நல்லது செய்யறவங்க, உங்களுக்கு எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் எவ்வளவுதான் திறமை இருந்துட்டாலுமே உங்களுக்குன்னு ஒரு நல்ல முடிவை எடுக்கக்கூடிய சக்திங்கிறது உங்களுக்கு மேல உள்ளவங்க கிட்ட தான் இருக்குது. அப்போ அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமாக நீங்க வந்து பார்க்க போன கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போனா நீங்க நல்ல நிலைமை, நீங்க குடும்பத்திலேயே நீங்க நல்லா பேசினாலும் நல்லபடியாக சகஜமாக இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை வந்து நீங்க நல்லா இருக்கிறீங்க, நல்லா பேசுறீங்க, நல்லா திருப்தியா வர்றீங்க அப்படின்னு அவங்க எடுத்துக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும் நீங்க நல்லா பேசுறீங்க, ஆனா நீங்க நல்லா பேசல. அப்ப வந்து பார்க்க போனா வாதம் பண்ற மாதிரி இருக்கும், நம்ம கொஞ்சம் எகென்ஸ்டா பேசுற மாதிரி இருக்கும், நம்ம ஆர்கியூ பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாமே இந்த சுக்கிரன் நீச்சமானதுனால. அப்ப அந்த 19ஆம் தேதி அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது கன்னியிலிருந்து துலாமுக்கு வந்துடுறாங்க. அப்ப இந்த காலகட்டம் நல்லா இருக்குமானா அந்த காலகட்டத்துல அந்த 11 நாட்கள் ஆகப்பட்டது உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும், கொஞ்சம் மன நிம்மதி நல்லா இருக்கும். ஆனா இருந்த போதிலும் உங்களுக்கு வந்து இந்த புதன் பகவான் ஆகப்பட்டது சிம்மத்திலிருந்து கன்னிக்கு பயிற்சியாகி அந்த புதன் ஆட்சி உச்சம் அடைந்து அந்த புதனாகப்பட்டது கண்ணியில் இருக்கக்கூடிய கேது கூட சேர்றாங்க. அப்படி சேரும் போது புதன் அப்படின்னாவே நல்ல அறிவாளி தான், நல்ல திறமை இருக்குது உங்களுக்கு. அப்படிப்பட்டவர்கள் ஆகப்பட்டது இப்ப எந்த முடிவு எடுத்தாலும் எதை பேசினாலும் சில குழப்பத்தோட தான் முடியும். ஏன்னா அந்த கேது கூட சேர்றாங்க இல்லையா புதன். அப்ப அந்த புதன் கேது கூட சேர்றதுனால கடகராசியில பிறந்தவங்களுக்கு இந்த சமயம் ஆப்பட்டு கொஞ்சம் தெளிவு இருக்காது, கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும், கொஞ்சம் மன நிம்மதியை கெடுக்கும். இந்த சமயத்துல உங்களை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும். இது போக பாத்தீங்கன்னா அந்த சுக்கிரன் நீச்சம் அடையறதுனால குடும்பத்துல இல்லத்து அரசிகள் அவங்க வந்து குடும்பத்துல தன்னுடைய மொத்த பாரத்தையும் சுமந்துட்டு, குடும்ப சுமையே சுமந்துட்டு குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கும் கணவர்கிட்ட இருந்து பாராட்டுகளோ இல்ல பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய விஷயங்களோ, இல்ல நம்ம மனைவி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகளோ இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்க முடியாது. அப்ப நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோமே, நம்மளை பார்த்து பரவாயில்லன்னு சொல்லலையே, நம்ம மேல கொஞ்சம் கூட இரக்கம் காட்டலையே அப்படிங்கிற வேதனை உங்களுக்கு வரும். அப்ப உங்களுக்குள்ள சில தேவையற்ற மனஸ்தாபங்கள், மனசங்கடங்கள், கருத்து வேறுபாடுகள் இது உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால இதை முன்கூட்டியே இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த பிரச்சனைகள் வராம நடந்துக்கோங்க. அப்ப இப்படி இருக்குது இல்லைங்களா, இதுக்கு ரெமெடி என்ன, இதற்கு பரிகாரம் என்ன அப்படின்னா நீங்க வந்து மெடிடேஷன் பண்றது தான், நீங்க தியானம் பண்றது தான் நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம செவ்வாய் பகவானை கும்பிட்டுக்கலாம். குடும்பத்துல பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா அந்த சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் இல்லைங்களா, அந்த சுக்கிர பகவானை கும்பிட்டுக்கலாம். அந்த சுக்கிர பகவான்கிறது ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், இல்லை அந்த சாமியை வணங்குங்க. கண்டிப்பா ஓரளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் கிடைக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய
மாணவ மாணவிகள். இப்போ இவங்களுக்கு அந்த புதன் ஆட்சி உச்சம் பெறுவதாலையும், அந்த புதன் இதற்கு முன்னாண்டு சூரியன் கூட இணைஞ்சு புதாதித்ய யோகத்தில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். நல்லா ஸ்கோர் பண்ணுவீங்க. எஜுகேஷன்ல நீங்க நினைச்ச காலேஜில் சேரலாம். நீங்க நினைச்ச இடத்துக்கு போகலாம். நீங்க வெளிநாடு போக நினைக்கிறீங்களா, தாராளமாக போகலாம். இதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்துல உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை உங்க பெத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த தடைகளும் சொல்லாமல் உங்களுக்கு நீங்க நினைச்ச காலேஜ்ல நினைச்ச இடத்துல உங்களை சேர்த்துக்கூடிய அளவுக்கு உங்க பெத்தவங்களும் ரெடியா இருப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அப்ப இந்த சமயத்துல கடகராசியில பிறந்தங்கள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுவது நல்ல விஷயம். இதில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் என்னன்னா, அவங்களும் தன்னுடைய மகள் நல்லா இருக்கணும், தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கும் பக்கம் சிந்தனைகள் தன்னுடைய மகன் மேலேயும் மகள் மேலேயும் அவங்களுக்கு வேலை சரியில்லை, அவங்களுக்கு திருமணம் ஆகலை, அவங்க வாழ்க்கை எப்படி சரியாகும், அவங்களுடைய குறைகள் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பீங்க. இந்த மாதத்துல நீங்க எதுவுமே போட்டு குழப்பிக்க வேண்டாம், டென்ஷன் ஆக வேண்டாம், கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். தைரியமாக இருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கடகராசியில பிறந்தவங்களாப்பட்டது இப்ப சனியுடைய அனுகிரகத்தினால, அந்த சனியும் இப்ப கும்பத்துல வக்கரமா இருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவு பெரிய மாற்றங்கள் எதுவுமே கொடுக்கல. அப்ப அந்த குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு, அந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால மட்டும்தான் கொஞ்சம் ரிலாக்ஸா போயிட்டு இருக்கிறீங்க. அந்த சனியுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு அஷ்டம சனியா இருக்கிறதுனால பல ரூபத்திலையும் பல வடிவத்திலையும் உங்களுக்கு பிரச்சனைகளும் சோதனைகளும் உங்களுக்கு வந்துட்டு இருக்குது. இதை கண்டு பயப்பட வேண்டாம். இந்த பிரச்சனைகளும் சோதனைகளும் உங்களுக்கு தீரக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்க இருக்கிறீங்க. எந்த ரூபத்திலையும் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கடக ராசிக்காரங்களாகப்பட்டது எதிர்த்து போராடி நீங்கள் பார்க்க போன ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. இந்த சமயத்துல கடக ராசிக்காரங்க அஷ்டம சனி மூலியமாக கஷ்டப்படுறீங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய திறமைகளுக்கு சோதனை வருது. அந்த சோதனை அனுபவங்களாக மாறும். அந்த அனுபவத்தின் மூலியமாக நீங்க பார்க்கணும்னா நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய சாதிக்கலாம், உங்க குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம். எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் உங்களுக்கு சாதகமா பாதகமானு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.